ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரீதா அண்ட் சந்தியா vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மேக்கிங்கும் பன்னீர் வச்சு ஒரு ஈஸி ரெசிப்பியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 லிட்டர் சேர்த்திங்கன்னா கூட ஓகே தான். 1 லிட்டர் சேர்த்தா 1 ஃபுல் லெமன் எடுத்துக்கணும். நான் 1/2 லிட்டர் எடுத்ததுனால 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கூட நம்ம தண்ணி சேர்க்காமல் இருக்கணும். லெமன் ஜூஸ் கூட மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வரணும். ஒரு டைம் பொங்க வந்ததுக்கப்புறமே நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். லெமன் ஜூஸ் 3 பேட்சஸாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு பேட்ச் ஊற்றும் போது அந்தளவுக்கு திரிஞ்சு வராது. செகண்ட் பேட்ச் ஊற்றும் போது லைட்டாக திரிஞ்சு வரும். தேர்ட் பேட்ச் ஊற்றின உடனே ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி பன்னீர் பண்ணும்போது நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். பன்னீர் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு அது மேலே நான் வெள்ளை துணி வச்சு வடிகட்டிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் அந்த லெமனோட ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு புளிப்பெல்லாம் வராமல் இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியை கூட நம்ம எடுத்து வச்சு சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சிக்கலாம். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வைப்பேன். ஏன்னா அந்த தண்ணி ட்ரெயின் ஆகி கீழே இருக்க தட்டில் வந்துடும். இப்போ அந்த தட்டு மேலே நம்ம பன்னீர் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா ஒரு வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் வச்சா அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகி வரும் பாருங்கள். இதை அப்படியே விட்டுட்டு 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ட்ரெயின் ஆகிருக்கு பாருங்கள். பன்னீரும் நல்லா செட் ஆகி வந்திருக்கும். 30 ருப்பீஸ்க்கே நமக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பன்னீரை வீட்டிலே செஞ்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெளியே வாங்கினா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. நம்ம வீட்டில் செஞ்சது எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு காட்டுறேன். ஒரு பாக்ஸில் பன்னீர் எல்லாத்தையுமே வச்சுட்டு அது கூட நம்ம தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு பன்னீர் இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். இப்போது பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம், 1 கேப்சிகம் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டுருக்கப்பவே 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கேப்சிகமும் கொஞ்சம் வதங்கினா போதும். பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கலாம். நம்ம ஈஸியான பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. அதை நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சீஸ் ஸ்லைஸும் வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப சீஸியாக இருக்கும். இன்னொரு பீஸ் எடுத்து மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தவா பட்டர் சேர்த்துட்டு அது மேலே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பன்னீர் சாப்பிடாதவங்களும் ஈஸியாக பன்னீர் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் கற்றுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.